எந்த மார்க்கெட்டுக்கு போகுது இது? இங்கே ரவுண்ட் ஆப் முன்ன மணிக்கூண்டு போயிட்டு இருந்துச்சு, இப்போ ரவுண்ட் ஆப்பில் வச்சுட்டாங்க. ஈரோட்லையா? 5 ரூபா ஒரு கத்தை. ஆமாம். உங்களுக்கு 5 ரூபாயா இல்லை? எங்கள்கிட்ட பார்த்தா இந்த கீரை விலையினா 5 ரூபா ஓட்டுக்கு தராங்க, இல்லைன்னா 4 ரூபா தான். ஆ ஆ. இந்த ஒரு மாதம் தான் வைக்கிறது. இது எப்படி தனியாக விதையா இதுக்கு மட்டும்? வெறும் பூ வெறும் வேண்டாம் மழை கிடக்குது. அப்போ காய் வைக்காது இதில்? வெறும் கீரை மட்டும் எடுத்துகிட்டு போய் சந்தையில் எடுத்துருவீங்க? ஆ ஆ. அன்றைக்கே கார்மேட்டுக்குள்ளே கீரை வேணும் வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை நீங்கள் ஒடிச்சு விற்றுட்டு இருந்தீங்களா? சரி எப்படி போய் கேட்குறதுன்னு சொல்கிறேன். நானே சொன்னேன்ல கண்ணே. இல்லை நாங்கள் இப்போ கவனிக்கல. சரி நீங்கள் ஒடிச்சு மார்க்கெட்டுக்கு போகுதா கீரை? ஆ இல்லை நீங்கள் ஒடிச்சு மார்க்கெட்டுக்கு போகுதில்ல? சரி வியாபாரம் பண்ணுறேங்க, புரியுதா? வியாபாரம் பண்ணுறீங்களா? நல்ல சரி நம்ம எங்கே போய் கேட்குறதுன்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் ஏன் அப்புறம் நீங்களும் அப்புறம் பாவம் அப்புறம் அதுக்காக கேட்டேன். புரியுதுல? உங்களை மாதிரி இருந்தால் நல்லா பரவாயில்லையே. சில பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க, பறிக்குது கொல்லையில் ஏன் கொல்லையில் இறங்குறீங்க அப்படின்றாங்க. ஆனால் என்ன 4 ரூபா 5 ரூபான்றீங்க. இல்லை என்ன மருந்து அடித்து என்ன லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது? ஆ ஆ. இது எங்கே உங்கள் சொந்தம் இல்லையா? சொந்தமாக தான் பிரச்சனையே இல்லையே. ஆ ஆ. சொந்தமாக காடு அங்கே வச்சாக்கான்னு தெரியுமா? ஆ ஆ. அங்கே காளாச்சிட்டு இருக்குது. ஆ ஆ. இருக்குது. ம். அது தடமும் சரியில்லை. இப்போ எப்படி இந்த கீரை நீங்கள் கட்டி கத்தை கட்டி எடுத்துட்டு போய் அங்கே கொடுக்கணுமா இல்லை அவங்களா கட்டிக்குவாங்களா? கட்டி நாங்கள் புடியை கட்டி சிறுமுடியை கட்டி திருப்பி சிறுமுடியில் 10 புடியாக கட்டி கொண்டு போனால் அது கடைக்காரரு எனக்கு தின்னு மாமூலாக வாங்கிக்குவாங்க. கடைக்காரங்க அவங்க வாங்கிக்குவாங்க, எனக்கு இத்தனை கட்டு உங்களுக்கு இத்தனை கட்டு வேணும். ஆனால் ஓடிடும் வியாபாரம் ஆகிடும். கொடுத்துட வேணும். ஆனால் வாங்கிக்குவாங்க. பூரா ஓடிடும் கீரை. பரவாயில்ல. கிடையாது. ஆ. எந்த வியாபாரம் முழுசாக ஓடுது பார்க்குறீங்க. பழமாரி ஒரு ரேட்டுக்கு செவ்வாய் 10 ரூபாய்க்கு வைக்கும். இன்னைக்கு 5 ரூபாய்க்கு கேட்க மாட்டாங்க. ரொம்ப அடிமட்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து வெத்தலைக்காடு கீரை வரும். வெத்தலைக்காடு கீரை வந்துச்சுன்னா 3 ரூபா 2 ரூபா ஒரு நாளைக்கு விற்காத எடுத்து விட்டு வருது. எந்த வியாபாரம் நிரந்தரமாக இல்லைங்கன்னு. ஒரு ரேட்டுக்கு வரும், ஒரு ரேட்டுக்கு இதாகிடுது. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுறது வியாபாரிங்க ரொம்ப காசு ஏதாவது கொஞ்சம் ஒரு 7 ரூபா 6 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு அநியாயமாக 5 ரூபானா ஆ என்ன பண்ணுது? நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போய் இது பண்ணுறோம், ஆனால் நமக்கு கூலி கிடைக்க மாட்டேது. அவங்க சம்பாரிச்சிடுறாங்க. இதுதான் விவசாயிகளோட நிலைமை பழகுது. போ.